பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 11ஆம் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரம் 1 7 வசனம் வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த அந்த ஸ்திரீ எலிசாவினிடத்தில் போய், என்னுடைய கணவன் உம்மிடத்தில் விசுவாசமா இருந்தார் இல்லையா? இப்போ என் பிள்ளைங்களை கடன்காரர் அடிமைகளை வைத்துக்கொள்ள வந்திருக்கிறார்கள் என்றாள். அதற்கு எலிசா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? அல்லேலூயா. யாருக்கிட்டேனா ஒரு உதவி கேட்குறதுக்கு போகும்போது, உன் வீட்டில் என்ன இருக்குது, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா எவ்வளோ மனசு வலிக்கும் இல்லையா? நம்மளுக்கெல்லாம் கோபம் வரும். ஆனால் அந்த சகோதரி பொறுமையாக, ஐயா, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் உம்முடைய அடியானுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லைன்றாங்க. எல்லார் வீட்லேயும் உப்பு இருக்கும், தண்ணி இருக்கும் இல்லையா? ஆனால் அவங்க என் வீடுன்னு சொல்லலை, உம்முடைய அடியானுடைய வீட்டில் ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நம்மளாம் அவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமா? சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் கோபம் நிறைய வரும். ஆனால் அவங்க எவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க பாருங்க. அப்போ உடனே எலிசா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அயல் வீட்டுக்காரர் வீட்டில் போயிட்டு காலி பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு போய் உன் கதவை சாத்தி, உன் கதவை பூட்டி, உன் வீட்டுக்குள்ளே நின்று உன் பிள்ளைங்களோட அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்தில் ஊற்று. அல்லேலூயா. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு அழகாக சொல்கிறாரு. பூட்டி, கதவை பூட்டி உள்ளே நின்று உன் பிள்ளைங்களோட அந்த எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்று, காலி பாத்திரத்தில். அப்போது உடனே அந்த சகோதரி போய் எல்லார் வீட்லேயும் போய் கேட்டு வாங்கிட்டு வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதே மாதிரி தான் பிள்ளைங்களை கூட வச்சுட்டு அப்படியே செஞ்சாங்க. செஞ்சிட்டோன்னே எல்லாம் நிரம்பிடுச்சு. இன்னும் ஒரு பாத்திரம் கொடுன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிற பையன், இன்னொரு பாத்திரம் நம்ம வீட்டில் காலி இல்லை. அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? எல்லா பாத்திரம் நிரம்பிச்சு, எண்ணெய் அப்படியே நின்று போச்சு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஓடி போய் ஊழியக்காரருக்கு அறிவிச்சாங்க. போயிட்டு எலிசாவினிடத்துல திரும்பியும் அறிவிச்சா, ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன். அல்லேலூயா. அந்த ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். கீழ்ப்படிதல் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்போது உடனே எலிசா சொல்கிறாரு, நீ போய் அதெல்லாம் விற்றுட்டு உங்கள் கடனெல்லாம் தீர்த்துக்கோங்க, உங்கள் ஜீவனுக்கு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பண்ணணுமா வச்சுக்கோங்க, கடமை தீர்த்துக்கோங்க, உங்களுக்கு வச்சுக்கோங்க. பாருங்க, அருமையான தேவச்சனமே, அந்த வீடு முழுசாக எல்லாமே ஒரு பாத்திரம் காலி இல்லாத நரம்பு இருக்கிறது. ஏன் தெரியுமா? விசுவாசம். ஊழியக்கார் சொன்ன மாதிரி செஞ்சாங்க, சேவகர் சொன்ன மாதிரி செஞ்சாங்க. உடனே கில் பண்ணிச்சாங்க. தான் பிள்ளைங்கள கூட வச்சுக்கினாங்க, கூட வச்சு தான் அந்த வேலையை செஞ்சாங்க. அப்போது எல்லாரும் அவர் என்ன சொன்னார், உங்கள் கடமெல்லாம் தீர்த்துக்குன்னு உங்கள் ஜீவனுக்கு வச்சுக்கோங்க. ஏசு வந்த வீட்டில் அற்புதம் நடக்கும். ஏசு வந்த வீடு காலியாக இருக்காது. ஜெபிக்கிற வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். கீழ்ப்படுகிற வீடு இன்பமாக இருக்கும். அதனால் ஜெபம் பண்ணுற வீட்டில் எப்போவுமே ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். வேதத்தை வாசிக்கும்போது அந்த வார்த்தை நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த கீழ்ப்படிதல் மேல் படிக்கு கொண்டு போகும். நம்மளை கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது இந்த மாதம் முழுசுக்கும் இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், வச்சு ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.